வெல்கம் டு தமிழ் ஜாய். நியூசிலாந்து அணியை அதனுடைய சொந்த மண்ணிலேயே வைத்து மிக மோசமான முறையில் அவமானப்படுத்தி விட்டது இந்திய அணி. அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மோதிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடத் தொடங்கியது. ஆனால் ஆரம்பமே நியூசிலாந்து அணிக்கு மோசமாக மாறியது. முன்ரோ, குப்தில் என ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை இழக்க, அதன் பிறகு வந்த நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சனையும் கூட ஹார்திக் பாண்டியா அபாரமான முறையில் கேட்சை பிடித்து அவரையும் வீட்டுக்கு அனுப்பினார். அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ராஸ் டெய்லரும் டேம் லாதமும் சேர்ந்து ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தனர். ஆனால் அவர்களும் அவுட் ஆன பிறகு அதிலிருந்து அப்படியே நியூசிலாந்து அணியை தூக்கி பிடிக்க தவறவிட்டார்கள் அடுத்து வந்த நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள். இறுதியாக 49வது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 243 ரன்கள் எடுத்திருந்தனர் நியூசிலாந்து அணியினர். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களில் தவான் 28 ரன்களில் அவுட் ஆக, அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நியூசிலாந்து அணியை ஒரு காட்டிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கட்டத்தில் இந்த இருவரும் அவுட் ஆன பிறகு அதே ஃபார்மை அடுத்து வந்த அம்பத்தி ராயுடுவும் தினேஷ் கார்த்தியும் சேர்ந்து தக்க வைத்துக் கொண்டனர். இறுதியாக 43வது ஓவரிலேயே இந்திய அணி 245 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கூடவே இந்த தொடரையும் கைப்பற்றிவிட்டது. இந்திய அணியில் அதிகபட்சமாக முகமது ஷமி 3 விக்கெட்டுகளும், ரோஹித் சர்மா 62 ரன்களும், விராட் கோலி 60 ரன்களும் எடுத்திருந்தனர். மேலும் மேன் ஆஃப் த மேட்சை முகமது ஷமி கைப்பற்றினார். ஆக மொத்தம் சொந்த நாட்டில் எங்களின் முடியை கூட தொட முடியாது என்ற நியூசிலாந்து அணியின் வரலாற்றை இந்த வெற்றியின் மூலமாக அதை மாற்றி அமைத்துள்ளது இந்திய அணி. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, இந்திய அணியின் இந்த சிறப்புமிக்க வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.